அப்போலோ மருத்துவமனையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவர் தொடை பகுதியில் வந்து ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பொருத்தியிருக்கோம். ஸோ அது என்ன சார், என்ன ப்ராசஸ், அது எதுக்காக வச்சுருக்காங்க? ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி ஒரு பர்டிகுலர் இப்போ இந்த வீக்கம்னு சொன்னோம்ல, முக்கியமாக நடிகர் ரஜினிகாந்துக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மக்கள் இதை பண்ண மாட்டாங்க, அவர்கிட்ட இருந்து கற்றுப்பாங்க. வாழ்க்கையில் எப்பயாவது ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா, சாப்பாடு நம்ம இப்ப எல்லாம் ஃபூடி அப்படின்னு சொல்லுவோம். லைக் எல்லாத்துலயும் எந்த டயத்துல மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடலாமா தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்ன பரோட்டா எங்க கிடைக்கும் நல்லது. சரி, அதெல்லாம் சரிங்க. பட் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு பிரபலங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாதான் ஐயோ நமக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு ஒரு பயம் வருது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ரஜினிகாந்த் உடல்நல குறைபாடால் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் அவர் ரசிகர்களோ ஊடகங்களோ இதை பற்றி பேசியிருந்தாலுமே, ஸோ அந்த ப்ரொஃபஷனலில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் மிஸ்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர்கள்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே சார், நடிகர் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உடல்நிலை குறைபாடால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை சார்? திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா, அவருக்கு அப்டாமினல் அயோட்டிக் அனியூரிசம் அப்படிங்கிறது தான் மெடிக்கல் டேர்ம். சரிங்களா? இருதயத்துல இருந்து ஒரு பெரிய ரத்த குழாய் வரும். அதான் எல்லா ரத்தம் சப்ளை பண்ணும். இது பேரு அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயிறு வழியே போயிட்டு தான் காலுக்கெல்லாம் போகும். சரிங்களா? இங்க தான் சிறுநீரகத்துக்கு, அங்க இங்க மூளைக்கு எல்லாமே. சோ இது வயிறில் இருக்கும் பகுதியில் ஒரு வீக்கம் அப்படின்னு வச்சுக்கோமே. இட்ஸ் கால்ட் அன் அனியூரிசம். ஸோ இதுதான் மெடிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு எண்டோவாஸ்குலரா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கால் வழியே போயிட்டு, தொடை வழியே பேசிக்கலி போயிட்டு, அறுவை ட்ரெடிஷ்னல் அறுவை சிகிச்சை இல்லாம இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே சார், இது வந்து எதனால் ஏற்படும் சொல்ல முடியுமா? ஸோ இதோட அடிப்படை ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது. இதே நோய் தான் வந்து மாரடைப்பு காஸ் பண்ணும். கழுத்துல இருக்கிற ரத்த குழாயில இருக்கிற அடைப்பு வரும். சம்டைம்ஸ் கிட்னிஸ்ல வரும். சில நேரத்துல கால்ல வரும். ஸோ அண்டர்லைங் பேத்தோபிசியாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்ங்கிற நோய். இதோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்கும் சார்? இப்போ இப்படி பிரச்சனை வருதுன்னா எப்படிப்பட்ட வலி இருக்கும்? AAA அப்டாமினல் அயோட்டிக் அனியூரிசம். இந்த பர்டிகுலர் நோய் மட்டும் பத்தி பேசுவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா வயித்து வலி அந்த மாதிரிலாம் வரலாம். பட் இதெல்லாம் யூசுவலி லேட் ஸ்டேஜ்ல தான் வரும். ஓகே. ரெக்கமெண்டேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ஜென்ரலா ஸ்கிரீனிங் பண்ணாதான் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ நமக்கு இப்போ இந்த இது வந்துட்டு ஒரு இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்வெல்லிங்னு சொன்னோம்ல, இது ஒரு பலூன் மாதிரி ஒண்ணு யோசிச்சுட்டு இது ரப்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் பிரச்சனை. அப்போ உயிருக்கு ஆபத்து வரும் வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ரப்சர்ட் அயோட்டிக் அனியூரிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மார்டாலிட்டி, அதாவது மரணம் அடையிற வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. நான் ஜென்ரலா இதுக்கு பெரிய சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இது வந்துட்டு நம்ம டெஸ்டிங்ல தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ யாருக்கு டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யுஎஸ் ப்ரிவென்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ்னு இருக்கு. அதாவது எந்தெந்த நோய்களுக்கு யார் யாருக்கு எப்படி எப்பப்போ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 65 to 75 வயது இருக்கும் ஆண்கள் வாழ்க்கையில் எப்பயாவது ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணா இதுல ஒரு நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளவு ஒரு கரெக்டான ரேஞ்ச் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இது இருக்கும் வாய்ப்புகள் இன்னும் கூடுதல். இப்ப நீங்களோ இல்ல நானோ போய் பண்ணிக்கிறது இல்லாம இருக்கிற காரணம் அதுதான். ஏன்னா நமக்கு இந்த நோய் இருக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ இந்த பிரச்சனை வந்து 65 வயசு மேல தானா, இல்ல நம்ம சிறு வயதிலே வர சான்ஸ் இருக்குங்களா? இல்லம்மா, எப்பவுமே இது பாருங்க. சோ எப்பவுமே மருத்துவத்தை பொறுத்த மட்டில் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரும். இட்ஸ் அபவுட் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? சோ சில பேருக்கு இன்னும் யங்கர் ஏஜ்ல கூட வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மருத்துவமனையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவர் தொடை பகுதியில் வந்து ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பொருத்தியிருக்கோம். ஸோ அது என்ன சார், என்ன ப்ராசஸ், அது எதுக்காக வச்சிருக்காங்க? இப்போ உலக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ண முடியும்னா இதுதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி ஒரு பர்டிகுலர் இப்போ இந்த வீக்கம்னு சொன்னோம்ல. சோ ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த வீக்கத்துக்கு மெடிகேஷன்ஸ் அது இது கொடுப்பாங்க. சரிங்களா? மருந்துகள். ஒரு பர்டிகுலர்
லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அதோட அந்த அத வெடிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு சாதாரண பலூன் வச்சுக்கோங்க. நீங்க ஊதுனீங்கன்னா ஓரளவுக்கு போற வரைக்கும் வெடிக்காதுன்னு நமக்கு தெரியும். கான்ஃபிடென்ட்டா தெரியும். ரைட்டா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு. பட் ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம், ஐயோ! இப்போ இது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் இந்த பர்ட்டிகுலர் நோய்ல ஒரு பர்ட்டிகுலர் சைஸ்க்கு அப்புறம் அண்ட் அதர் திங் பார்ப்பாங்க அப்படின்னா, என்ன ரேட்ல வளருதுன்னு. ஸோ த ரேட் ஆஃப் ப்ரொக்ரஷன். போன 6 மாசம் முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு. ஸோ அந்த ரேட் அண்ட் தி அதர் திங் இஸ் ஒரு பர்ட்டிகுலர் சைஸ். இந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சரி ஓகே இந்த டயத்துல நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. ஸோ மருந்து மாத்திரை மட்டும் இப்ப பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உலக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்டோவாஸ்குலர் ரிப்பேர்மா, இதுதான் மெடிக்கல் டேர்ம் அது. ஏன்னா நம்ம திறக்காம பண்றது, உள்வலிய பண்றது. This is what is done pretty much any center in the world where நம்மளால முடிஞ்சதுன்னா எண்டோவாஸ்குலரா போயிட்டு அந்த ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு பேசிக்கலி ஒரு சீலிங் ஆஃப் ஓகே சார். அந்த அயோட்டா இப்போ ஒரு பாதை வந்து இப்படி ஆயிருக்குன்னா அந்த நடு பாதையில நம்ம ஒரு ஒரு ஸ்டென்ட் கிராஃப்ட் போட்டு மூடி இருக்கணும். சோ தட் கண்டினியூடா அதுக்குள்ள பிளட் போயிட்டு இன்னும் பெருசாக்கிட்டே போகாம இருக்கு. ஓ! அதுதான் அந்த ப்ராசஸ் வந்து அது பண்றாங்க ஸ்டென்ட் வச்சு. ஓகே. ஓகே சார். இப்போ வந்து இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலத்துக்கோ இல்ல ஒரு பெரிய ஆளுக்கோ இந்த மாரி ஒரு இஷ்யூ வந்தா தான், அது எல்லாமே வந்து நம்ம உத்து பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் அந்த பிரச்சனை நம்ம பொதுமக்கள் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன மாரி அவேர்னஸ் சார்? என்ன மாரி இருக்கணும்? அன்பார்ச்சுனேட் நம்ம ஆஃப் கோர்ஸ் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிறது. பட் நல்ல விஷயம் தான். நல்ல சிகிச்சை நல்லபடி போச்சு. எல்லாம் நல்லா இருக்கணும். ஹோப்ஃபுல்லி இன்னும் 2 3 நாள்ல வீட்டுக்கு போயிட்டு ஹில் பி பேக் ஆன் ஹிஸ் ஃபீட் ஹோப்ஃபுல்லி. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆயிடும். ஓகே. இதுல இருந்து நம்ம இந்த நியூஸ தவிர, ஓ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தவிர, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு பிரபலங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான், ஐயையோ! நமக்கு என்ன ஆகப் போதோ அப்படின்னு ஒரு பயம் வருது. சோ முதல் ஃபியூ திங்ஸ்ங்க. இத நானு தேங்க்ஸ் ஃபார் ஆக்சுவலி பிரிங்கிங் திஸ் அப். முதல் விஷயம், தம் அடிக்காதீங்க. எந்த விஷயத்திலயும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்மோக் பண்ணாதீங்க. நான் ஆஸ் அன் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் நான் ஐ டூ அ லாட் ஆஃப் ரொம்ப கடினமான நடப்புகள் நான் நிறைய தொறப்பேன். சரிங்களா? சோ நான் எல்லார்கிட்டயும் சொல்றது வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு, இங்க வர்றத தவிர்க்கிறதுக்கு உங்க வாழ்க்கை மாற்றங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத நீங்க செய்யுங்க. ஏன்னா சி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்றது கரெக்ட். ரைட்டுங்களா? வேற வழி இல்ல பண்ணிதான் ஆகணும். பட் பிரச்சனையே வராம பண்ண முடியும்னு உங்க கையில தான் இருக்கு அது. இது வந்து எப்படின்னா விபத்து தவிர்க்கிற மாதிரி. டேய் நான் சூப்பர் மெக்கானிக்டா. ஆனா நீங்க பிரச்சனை வராம காரை பாத்துக்கிறது, நம்ம ஓட்டுறது எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அதானே. அதேதான் இது. சோ 2வது விஷயம். சோ கிளியரா பாத்துக்கணும். ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒழுங்கா சாப்பிட்டு, ஒழுங்கா எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இத கூட தவிர்க்கிறது, தள்ளி போடுற வாய்ப்புகள் மிக மிக கூடுதல். சோ சாப்பாடு நம்ம இப்ப எல்லாம் ஃபூடி அப்படின்னு சொல்லுவோம். லைக் எல்லாத்துலயும் எந்த டயத்துல மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடலாமா தான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இல்ல பரோட்டா எங்க கிடைக்கும் நல்லது. சரி அதெல்லாம் சரிங்க. பட் ஒரு ஒரு முறையும் நம்ம வெள்ளை கெடுதலான சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் அவசியம். சரிங்களா? சிகரெட் ஸ்மோக்கிங் கூல் கிடையாது. இப்ப டிவில வந்து சினிமால எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க புற்றுநோய் வரும், இது வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு. தயவு செஞ்சு விட்டுருங்க. வேப்பிங்கும் அதே மாதிரிதான் கெடுதல் உடம்புக்கு. பண்ணாதீங்க. அடுத்து சாப்பாடு சொன்னா லைஃப் எக்ஸர்சைஸ் அதே போல ஒரு 30 to 40 மினிட்ஸ் மாடரேட் அட்லீஸ்ட் 30 நிமிஷம் மாடரேட் ஆக்டிவிட்டி. எல்லாரும் ஜிம் போயிட்டு அப்படியே பெருசா சிக்ஸ் பேக் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் அட்லீஸ்ட் பிரிஸ்கா நடங்க. ஏதாச்சும் செய்யுங்க. உட்கார்ந்துகிட்டே இருக்காதீங்க. ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் பி ஆக்டிவ். சரிங்களா? சோ எக்ஸர்சைஸ், டயட், மேனேஜிங் யுவர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு அண்ட் கொலஸ்ட்ரால். தவிர தூக்கம், அட்லீஸ்ட் 6 to 7 hours of sleep அட்லீஸ்ட் அவசியம். நம்ம மனுஷங்க இப்ப ஏதோ நியூஸ்ல அது வேற வந்தது. ஏதோ ஜப்பான்ல ஒருத்தர் வந்து 30 நிமிஷம் தூங்கிட்டு சூப்பரா இருக்காராம். ஏங்க எனக்கு என்னதான் சொல்றாங்கன்னு வர புரிய மாட்டேங்குது. நம்மள மாதிரி சாதாரண நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ப்ளீஸ் தூக்கம் வந்து ஒரு சூப்பர் பவர். நம்ம பிரெயினோட சூப்பர் பவர். அப்பதான் நிறைய விஷயம் கிளியர் ஆகும். ஸோ தயவு செஞ்சு 7 hours ஆவது தூங்க பாருங்க. தென் தி அதர் திங் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் எதுக்குமே நல்லது இல்ல. சோ ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா ரத்த கொதிப்பு கூடும். நிறைய விஷயம் மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பல விஷயங்கள் இது போல இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்குங்க. இப்ப நம்ம எல்லாரும் வாழ்க்கைன்னு இருந்தா ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
இது கண்டிப்பா. இப்படி இருந்தா இப்படி இருக்கிறாப்ல. சோ நம்ம எப்படி அதை டீல் பண்றோங்கிறது தான் மேட்டர். சரிங்களா? சோ இப்போ டிராபிக் சென்னையில இருக்கு. நம்ம சென்னை ரோட்ல தான் போய் ஆகணும். போகும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு என்னடான்னு கடுப்பாயிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம உடம்பு தான் கெடுத்துக்கும். அந்த 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 மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்தாக வேணும். சோ உங்களுக்கு புடிச்ச ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன இருக்கோ பண்ணுங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆட ஓகே. பிடிக்குமோ பண்ணுங்க. யோகா பிடிக்குமோ பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. The final piece of advice is get checkups, right? It doesn't mean going to a பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் குடியா எனக்கு போகணும் பேக்கேஜ்ல இருக்கிறதுல பெஸ்ட் செக்அப் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து பேட் ஐடியா. பட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பிரைமரி டாக்டர் வச்சுக்கிட்டு உங்க உங்க ஏஜுக்கு, உங்க ஜெண்டருக்கு, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரிக்கு, உங்க மத்த பிரச்சனைகள் என்ன அதுக்கு ஏத்தாப்புல என்ன நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணா போதும். ஓகே சார். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் வந்து எத்தனை நாள்ல குணமாவாரு அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ப்ராசஸ்னால. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்ச நியூஸ்ல வந்தபடி ப்ரொசீஜர் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம போயிருக்குது. விச் இஸ் ஓகே சார். ஓகே. டன் பை பிரெட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள். ஸோ இட்ஸ் ஆல் குட். ஸோ நல்லபடி தான் போயிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் அடுத்த 1, 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. அண்ட் ஹி ஷுட் பி பேக். மெயினா எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, லைக் நம்ம அந்த தொடை வழியா தானே போயிருப்பாங்க. அதுக்கு ஆமா அதுக்கு சார். ஒரு ரத்த குழாயில தான் நம்ம ஒரு டியூப் போட்டு தான் பண்ணணும். சரிங்களா? ஓ ஸோ அது வந்துட்டு ஹீல் ஆகுறதுக்கு ஒரு 1 வாரம் வரைக்கும் ஆகும். ஸோ அதாச்சுன்னா இட்ஸ் ஆல் குட். ஓகே சார். இந்த ப்ராசஸ் மூலியமா இன்னொரு தடவ அவருக்கு அந்த பிரச்சனை வரும்னு இருக்குங்களா எப்படி? இது முழுமையா சரி பண்ணிடுமா எப்படி? எதுமா? இந்த இந்த அனியூரிசம் ஸ்டென்ட் டைப்பா? வச்சு ஆமா, ஆமா ஆ. சார். ஜென்ரலாங்க எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் வந்துட்டு சக்சஸ் ரேட்ஸ்லாம் அந்த பிரெட்டி குட் லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா. ஓகே. தேர் கேன் பி சம் காம்ப்ளிகேஷன்ஸ் திஸ் தட் லைக் எண்டோவாஸ்குலர் லீக் அது இதெல்லாம் டைப்ஸ் அதெல்லாம் இருக்கு. நீங்க சோ தேவையில்லாம யாரும் மனசு போட்டு குழப்பிக்க வேணாம். ஐம் ஷூர் சூப்பர் ஸ்டாருக்குலாம் ஒழுங்கா அப்பப்போ போய் ஸ்கிரீனிங்லாம் பண்ணிட்டு எல்லாம் சரியா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஐம் ஷூர் இஸ் இன் வெரி குட் ஹேண்ட்ஸ். சோ ஜென்ரலாங்க இட்ஸ் கன்சிடர்ட் கியூரேட்டிவ் இந்த பர்டிகுலர் அனியூரிசம் பொறுத்த மட்டும். சோ தி கீ திங் நம்ம ஒண்ணு சொன்னோம்ல, இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அத்தெரோஸ்க்ளரோசிஸ். மத்த பிளாக்கேஜ் அது இது என்ன லைக் ஓவராலா பார்க்கணும். ரைட் நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் நோய மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா மனிதர் உடம்புங்கிறதுல பல உறுப்புகள் இருக்கு. சில நேரத்துல அதே நோய் வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி எஃபெக்ட் பண்ணும். ரைட்? சோ ஐம் ஷூர் பட் லைக் நம்ம சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐம் ஷூர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லாம் வில் பி லைக் எக்ஸலன்ட் கேர் அண்ட் அவரும் ஃப்ரம் வாட் ஐவ் சீன் அண்ட் எவ்ரிதிங் அவர் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டட் லைக் இட்ஸ் வெரி ப்ரோஆக்டிவ். அந்த ப்ராப்ளம்னா ஐ திங்க் ஹி எஸ். கோஸ் அண்ட் கெட்ஸ் இட் அட்ரஸ்ட். ஸோ இட் ஷுட் ஆல் பி குட். ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஓகே சார். முக்கியமா நடிகர் ரஜினிகாந்துக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம் நீங்க சொன்னீங்கன்னா, அத மக்கள் இத பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து கத்துப்பாங்க. எதனால வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவரே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. நான் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ஒரு காலத்துல. சிகரெட்டும் அதிகமா புடிப்பேன். இப்போ இல்ல பாருங்களேன், இது வந்துட்டு இந்த காரணத்தினால் தான் அப்படிங்கறத ஓ. நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? ஓகே. ஏன்னா உண்மை புரியுது. நியூஸ்ல போடணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ஓ. சோ இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோ நம்ம இந்தியனா பொறந்தாலே அத்தெரோஸ்க்ளரோசிஸ் நமக்கு ட்வின் பிரதர் மாதிரி. சரிங்களா? சோ இந்தியன்ஸ்க்கு ஜெனரலாவே இருதய நோயா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு டிகேடுக்கு முன்னாடியே வருது. நம்ம பார்ட்லி நமக்கு ஜெனடிக் இது காரணம் இருக்கு. எல்பி ஸ்மால் ஏங்கிறது நம்ம இந்தியர்களுக்கு ஜெனரலா இது ஒரு கெட்ட ஒரு கொலஸ்ட்ரால் கம்போனன்ட். இது நமக்கு ஜெனரலா ஜாஸ்தி. ஓகே. ஆ போடாத குறைக்கு இப்போ கன்வீனியன்ஸ், லைஃப் ஸ்டைல் அது இதெல்லாம் இந்தியாவும் இந்த வெஸ்டர்ன். மாற்றங்கள் நிறையவே இருக்கு. இந்த வெஸ்டர்னைசேஷன் ஆனா நம்ம உடம்பு அந்த வெஸ்டர்னைசேஷனுக்கு செட் ஆகாது. உண்மையில. ஆ புரியுது. ஏன் அவன் பண்றானே நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னீங்கன்னா, ஏன்னா டேய் நீ வேற, அவன் வேற. சரி ரைட்டுங்களா? லாரி வந்து ஒரு கரெக்ட் சார். இடத்துல போகுது. அதுக்கு என்ன நான் டூ வீலர்லயே அங்கேயே போயிருவேன். ரைட்? வி ஆர் ம். டிஃபரெண்ட். சோ ஓகே. நம்மளோட ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜெனரலி ஜாஸ்தி. சோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்மா, நம்ம பேசின எல்லா திங்ஸ் தான். ஒரு காரணம் என்னன்னா, ஜெனரலா ஸ்மோக்கிங் ஐ வுட் சே இஸ் a big culprit. நம்பர் 1 பப்ளிக் எனிமி, ரைட்? ஏன்னா அது ஓகே. ஈஸியான ஒரு விஷயம். அதுல எந்த நல்ல விஷயமே கிடையாது. ஸ்மோக்கிங் பண்றதுனால யூ ஆர் நாட் கூலர், யூ ஆர் நாட் ஸ்டைலிஷ், யூ ஆர் நாட் எதுவுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட இன்ஃபாக்ட் சினிமாலலாம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா நம்ம ஒரு தப்பான ஒரு ரோல் மாடல் ஆயிடக்கூடாதுன்ட்டுன்னு. சோ ஆமா. தயவு ஓகே. செஞ்சு யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் விட்டுருங்க. நம்பர் 1. நம்பர் 2 நான் சொன்ன மத்த 3 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்மா. ரத்த ஓகே சார். கொதிப்பு, அம் கொலஸ்ட்ரால் அண்ட் சர்க்கரை வியாதி. இது ஓகே. இருக்காங்கிறது பல நேரத்துல நம்ம டெஸ்ட் பண்ணா தான் தெரியும்.
சரிங்களா? நீங்க போய் டாக்டர பார்த்து உங்க பிளட் பிரஷர்லயோ இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏன்னா பல இந்த சி இந்த மாரி நோய்களுக்கு பல நேரத்துல இந்த ஏசிம்ப்டமேட்டிக் ஃபேஸ்ங்கிறது ரொம்ப வருடங்களா இருக்கலாம். சரி நாங்க ஓகே. பலமுறை ஃபர்ஸ்ட் முறை ஒருத்தர் வருவாருங்க 40 வயசுல. ஹார்ட் அட்டாக்கோட வருவாரு. "சார் என்ன சார் சொல்றீங்க என்ன? நான் நல்லா இருந்தேனே" அப்படிம்பாங்க. வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கன்னு. இப்பலாம் நான் இந்தியா வந்து இப்போ ஒரு 5, 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் அடுத்த ஓகே. கேள்வி நான் கேட்கிறது, "நீங்க கடைசியில போய் டாக்டர் பார்த்தீங்க?" அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க யூசுவலி நல்லா இருக்குல்ல. நான் எதுக்கு போய் டாக்டர் ஆமா. பார்க்கணும்? அதான் நல்லா போயிட்டு இருக்குது. பார்த்தா தானே பிரச்சனை. பார்க்காம ஆமா இருந்தோம்னா சார். நல்லா தானே இருக்கு அப்படின்னு. சி அது அது பண்ணாதீங்க. ரைட்? நான் அது என்ன வந்து பாருங்க நான் தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லலாம். இன்ஃபாக்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகாதீங்க. கோ டூ ஓகே. அ ஜெனரல் மெடிசின் டாக்டர். திருப்பி நான் சொல்றது அதான். அத பண்ணுங்க. ஏன்னா ஓகே. நீங்க அந்த ஒரு ஆக்ட்னால உங்க பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ நல்லா மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? சோ ஓகே சார். இவ்வளவுதாங்க நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டியது இவ்வளவுதான். சோ பெரிய ஓகே. உபதேசம் இல்ல. ஓகே சார். ஓகே சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க் யூ சார். ரொம்ப சூப்பரா கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.